ஓம் நம சிவாயா நம சிவாயா நம சிவாயா. இந்த பட்டாமணியை கண்டு ஊரே பயப்படுது. என்ன பண்றது? இப்ப பட்டாமணி எங்க அக்கா எல்லாம் பயப்படுறாரு. உன்ன சொல்லி குத்தம் இல்லடா, உலகம் ரொம்ப கெட்டு போச்சு. இப்பதானா? நீ என்னைக்கு பிறந்தே அன்னைக்கே உலகம் கெட்டுத்தான் போச்சு. ஏன் மச்சான் திடீர்னு ஏன் உலகத்து மேல உனக்கு இவ்வளவு வெறுப்பு? ஏன் ஊர்ல யாருமே சொத்தை விக்கலையா இல்ல வாங்குறியா? ஆமா, உன் கையால கணக்குல எப்படி இருக்கிறான்? பத்திரம் எழுதுறதுக்கு யாருமே அவர்கிட்ட வரலையா? இல்ல எழுதுன பத்திரத்துக்கு உனக்கு கமிஷன் கிடைக்கலையா? அட பாவி, இதெல்லாம் உனக்கு எப்படா தெரியும்? ஏன் தெரியாது? உன் ஆபீஸ்ல டவாரி போட்டு வேலை பாக்குறான் பாரு பியூனும், அவன் வரைக்கும் தெரியும். இந்த பாரு, ஒத்த வார்த்தையில சொல்ல போனா மொத்த வில்லங்கமே நீதானு ஊரே சொல்லுது. இந்த கிராப் அப்படியே தூக்கி வாரி கொண்டையா போட்டு கையில ஒரு தம்பூரா போட்டா நீ நாரதனே தான். உதச்சனா பாரு கழுத. என்னக்கா அது அவர் உதைக்கிறேங்கிறாரு, என்ன கழுதங்கிறாரு? அக்காவா? அக்கா முகர கட்டே பாரு. இவங்க அப்பா என்னடானா இவளை என் தலையில கட்டி வச்சு கண்ணை மூடிட்டான். இவன் என்னடானா இந்த கிறுக்கு பாயலை என் முதுகு மேல ஏற்றி வச்சு வேடிக்கை பாக்குறான். சொன்ன உன் பாவத்தை நீ சுமக்கிறது உன் தலையெழுத்து. பல்ல உடைப்பேன். பல்ல உடைப்பியா? உடைச்சாலும் பேசுவேன். கண்ணா பின்னான்னு கேட்கும். பரவாயில்லையா? உள்ள போ. நீ என்னைக்கு உள்ள போறேங்கிறத பாக்குறேன். கணக்கு எழுதுற கணக்கு திருட்டு கணக்கு, இருட்டுல எழுதுற. இத பாரு, ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் வர்த்தம் உன்னை மாட்டு மாட்ட வைக்கிறான். உள்ள போறியா? ஏன் போ? அக்கா கோவம் வந்துகிட்டே இருக்குது. என் தலை எடுத்து இவன் மாத்திர கொஞ்சம் சரியா இருந்தா இவனையே கணக்க புள்ளியா போட்டு இந்த ஊரையே வளைச்சிருப்பேன். அட, வெறும் கோடு மாத்திரம் போட தெரிஞ்சா கூட போதும். என்ன பண்றது? ஆசை இருக்கு, அறிவு இருக்கு, ஆள்பலம் இல்லையே. நமசிவாயம். நமசிவாயம் தோட்டம். குளத்தில் குளிப்பதோ தண்ணீர் எடுப்பதோ கூடாது. உத்தரவின்றி செய்தால் தண்டிக்கப்படுவார்கள். படுவார்கள் படுவார்கள். முன்சீப் நமசிவாயம். கொண்டாடி நம்ம போட. குளிக்க போல நல்லா இருக்கு. முனிசிப்ப கண்டாருன்னா முதுகுத்தால உரிச்சிடுவாரு. தோலை உரிப்பாரா? அவர் என்ன முனிசிப்பா இல்ல கசாப்பா? போடி, அதான் நம்ம அறிவிப்பு எழுதி வச்சிருக்கோமே. இதை தாண்டி எவனா வருவானா? பாப்பமே. நில்லுங்கடி. நெஞ்சில தைரியம் இருந்தா நேரா வந்து வீசு களிமண்ண. நில்லுங்கடி நில்லுங்கடி. அடி பாவிங்களா, எல்லாம் மார்கழி மாசத்துல பிறந்ததுங்களா இருக்கு. இப்படி நடங்குதுங்களா? கரடி புலி எல்லாம் மோட்டார துரத்தின வம்சம்னு சொல்லுவாங்க. களிமண்ணுக்கு பயப்படுதுங்க. பொம்பளை மூஞ்சில களிமண் எடுத்து அடிச்சுவேன். நீ யாரியா? நீ நானே உதவிக்கு வந்திருக்கிறேன். ஐயோ, நான் உன் கண்ணை திறந்து விடட்டா? ஏன் நான் வாயை திறந்தா அழகா இல்லையா? அத என்ன கேட்காத. வீட்டுல போய் ஒரு கண்ணாடி எடுத்து அதுல பாரு, தெரியும். ஏன் உன் முகமே கண்ணாடி மாதிரி தான் இருக்குது, அதுல பாத்துக்கிட்ட கிண்டலா பண்ற? ஆமா, நீ அந்த முனிசிப்பு மச்சான் தானே? இந்த ஜென்மத்துல அப்படி பிறந்திருக்கிறேன். அடுத்த ஜென்மத்துல அந்த நமச்சிவாய எனக்கு மச்சானா பிறந்த நான் முன்சீபா பிறப்பேன். அதெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்கல. என் மூஞ்சில யாரு களிமண் அடிச்சது? இது ஆத்திரப்படாத, விசாரிக்கிறேன். ஏய், எவன்டாவ? அட பாவி, நீதானா? ஏய், நீதானா களிமண் அடிச்சது? ஐயோ, ஏய், ஓடிட்டியா? இரு இரு, என்னைக்காவது ஒரு நாளைக்கு உன் மூஞ்சில நான் களிமண்ணால அடிக்கல, என் பேரு அஞ்சலை இல்ல. ஐயோ, ஆஹா, அஞ்சலை அழகான பெயர். எதுக்குமே அஞ்ச மாட்டா போல் இருக்குது. இவளை நான் கல்யாணம் பண்ணிட்டேன். வீட்டை காவல் காக்கிறதுக்கு நாயே தேவையில்லை, இவளையா நிக்க வைக்கலாமே. அடே, என்னவா குடத்தை விட்டுட்டு போயிருக்கிறான்? ஒருவேளை என்ன எடுத்துட்டு வர சொல்லி இருக்கிறாளா? நான் உன் சொல்லட்டுமாப்பா? தெருக்கூத்தே வேண்டாம்னு சொல்லுவேன். சீச்சி, அது நான் எப்படிப்பா சொல்ல முடியும்? ஜனங்கள்லாம் உங்க நடிப்பை பார்த்து அவங்கள சொல்லணும். ஆமா, அவங்கதான் நீதிபதிகள், அவங்கதான் சொல்லணும். என்ன சொன்ன? இல்லப்பா, அப்பா இந்த வயசான காலத்துல நீங்க ராவண வேஷம் போட வேண்டாம்ப்பா. அவளவாயா அவமதிக்கியா? வேண்டாப்பா, அவங்களையே பா கோச்சுக்கிறீங்க. ஏமா ஒண்ணு செய்யட்டுமா? என்னப்பா? ஸ்ரீராமன் நடிக்கட்டுமா? அப்பா, அவ ரொம்ப அழகப்பா, கெடுத்துறாதீங்கப்பா. என்ன அனுமார போட சொல்றியா? எப்படிப்பா முடியும்? ஏற்கனவே உங்க கால சரியாவே நடக்க முடியல. நீங்க எப்படிப்பா தாவ போறீங்க? என்னதாமா செய்ய சொல்ற? அப்பா, பேசாம இந்த ராவண வேஷத்தை வேற யாருக்காவது கொடுத்துட்டு எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கிற வாத்தியாரா இருங்கப்பா. சரிதான், பக்கவாத்தியத்தோட எதிர்ப்பா. ராவண வேஷத்துக்கு வேற ஆளாவும் பார்க்கணும். வாத்தியார 10 தலையோட ஆள் பார்க்கட்டுங்கடா. பத்திரிகையை பாரு, அந்த மாதிரி ஒரு ஆள் பிறந்திருக்கான். அந்த முறையை நான் தேடுறேன். ஆளை பாரு, அழகா அம்சமா அருமையா பாடக்கூடிய ஒரு ஆள். சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, சாம்ப சதா சிவா, சம்போ மகாதேவா, சாம்ப சதா
சிவா தம்பை. அதான்டா தமிழர்களே, ராவணன் நமஸ்கரிக்கின்றேன். தம்பி. ஐயோ, என்ன சாரீரம், என்ன சாரீரம்? சாரீரத்தோட இருங்க, சரீரத்தை மாத்திரம் பேசுறாடி. அதை பத்தி என்ன? ராவணனை எவன் நேர்ல கண்டான்? ஆமா, அதானே ராமாயணத்தை ஒரு பெயரா எழுதுனா பல பேர் எழுதியிருக்காங்க. ஏன் ராவண உடம்பு சரியில்லாம சீக்கா படுத்ததே கிடையாதா? இப்பதான் படுக்கை விட்டு எந்திரிச்சு வர்றான். வரட்டும் விடு. நீ யாருன்னு கேட்கலையே. நான் தான் ராவணன். ஆஹா, சிங்காரம். ஆஹா, சப்த சொரம் நினைச்சேன். பரவாயில்ல. உன் சாரீரத்துல 7 சொரமும் எடுப்பா இருக்குது தம்பி. சொரம் 7. அதை பத்தி விடு. தம்பி, நீதான் இன்னையில இருந்து ராவணன். அப்பா, நான் சொல்றத கேளுங்கப்பா. என்னம்மா? இந்த பொம்பளை உங்க மகளா? என்ன மகனா? இல்ல, பேரன். யாரா இருந்தா என்ன, ஆசீர்வாதம் பண்ணுங்க. அப்பா, இந்த ஆள் ஒண்ணு ராவண வேஷத்துக்கு வேண்டாப்பா. ஏமா? நான் ராமர் வேஷம் போட்டு இந்த சீதையா பக்கத்துல அடிக்கிறத ஆசைப்படுது போடுறேன். நானா இந்த ஆளுக்கு 32 லட்சணமா அப்படியே முழுசா பொருந்தி இருக்கு. இவரு ராமரம். ஏன் வாச்சாரே, இந்த சீதைக்கு இந்த ராமன் பார்த்தாவா? பாருங்களேன், சீதை டப்பாங்குத்து குத்துறா. நடக்கிற சண்டையுடைய முறையை பார்த்தா உங்களுக்குள்ள ஏற்கனவே ஏதோ ஒண்ணு நடந்திருக்கா போல இருக்க. இல்லையா? இல்லையா? சரி விடு. நீதான் ராவணன். நான் ராவணன். நீங்க என்ன வேஷம்? அத பத்தி உனக்கு என்ன? இல்ல, நீங்க கும்பகர்ண வேஷம் போட்டா எனக்கு கொஞ்சம் சௌகரியம். டேய், நான் வாத்தியாரா? ஆமாமா, வாத்தியார் தான். நாளையில நீ ஒத்திகைக்கு வந்துடணும். நாளை இருந்தா அப்ப நான் இன்னைக்கு வீட்டு விட்டு போயிடணுமா? ஆமா. இல்ல, நாடகம் முடியற வரைக்கும் நான் இங்கே இருந்துக்கிறேனே. இருக்கிறேன். இது பண்ண சத்திரம் இல்ல. பின்ன உங்க அப்பா இருக்கிறானே. இல்ல, நீங்க இருக்கிற இடம் சத்திரமா? பழைய கடையை உடப்பா இருந்தா அப்படி. சரி, எனக்கு ரொம்ப சந்தோஷம் வேஷம் கொடுத்தத பத்தி. ஒத்திகைய நாளை வந்து ஆரம்பிச்சிருவோம். நான் வரேன். வாசல் இந்த பக்கம். ஓஹோ, அலாய் பூசனாளா? டேய், சொல்லிட்டியா? சம்போ மகாதேவா சாம்பா சதா சிவா சம்போ மகாதேவா சம்போ. டேய், நாளை வந்துடா. சிங்காரம், இன்னுமா நான் தயாரிக்கிறேன்? ஆச்சு, வெச்சாச்சு. ஏய் அஞ்சலே, நீதான் சீதை வேஷம் கட்டுறேன்னு சொன்ன எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? எந்திரியா, அப்பா கண்டாருன்னா? கண்டான் என் கனகமணி பட்டகமே. ஏண்டா, வேஷத்தை போடாம வசனமா பாடம் பண்ணிட்டு இருக்க? யார் அவன்? முழுசா பாடம் பண்ணிட்டு முடிவா வர்றேனே. ரொம்ப அக்கறை உள்ள பையன். மேடைக்கு போறதுக்கு முன்னால பாடத்தை முடிச்சுட்டு தான் வருவேங்க. அள்ளி பிடிச்சது போன்று என்ன ஆனந்தம். கண்ணன் முடியாளே, கருங்குழலாளே, சிங்காரா, அண்ணன் அடையாளே, மின்னல் இடையாளே. சிங்காரா, உங்க ஒப்ப நம்ம கல்யாணத்தை பத்தி என்னதான் சொல்றான்? இந்த பாடம் ராவணுக்கு கிடையாது. கதவு கிட்டே நிக்கிறான் போல் இருக்கு. சொந்தமா கற்பனை பண்ணி பேசுறாப்புல இருக்கு. புத்திசாலி, முன்னுக்கு வரவன் பாரு. அதான் முழுசா கதை சாத்திக்கிட்டான். சாத்திக்கிறத கூட்டிக்கிட்டோம். வெளிச்சத்தை கேட்டா பாடத்தை கிடைஞ்சது. கற்பனையால கதவைத்தான் சாத்திக்கணும். சிங்காரம் வந்துட்டேன். அந்த ரெண்டமெல்லாம் அடங்கிட நடுங்கிட கண்ட பேர்களெல்லாம் புரிங்கிட நடுங்கிட. அந்த ரெண்டமெல்லாம் அடங்கிட நடுங்கிட கண்ட பேர்களெல்லாம் புரிங்கிட நடுங்கிட. வீரன் உதவட வரக்கம் சூரன் முடிமன்னரின் தலைதனையே பொடித்திடும். முடிமன்னரின் தலைதனையே பொடித்திடும். ராவண மகாராஜன் வந்தே நகரமே நடுங்கிட. ராவணன் வந்தே. ஏண்டா வந்த? 9 தலையில மீச இருக்க, ஒரு முகத்துல மீச இருக்கா? பச்சார நான் மறந்துட்டேன். கொஞ்சம் நான் மீசியை ஒட்டிட்டு வந்துடுறேன். ஒட்டத்துக்கு நேரம் இல்ல, ஒத்திகை நடக்குதுடா. தலையை கட்டி போடு. ஐயோ ஐயோ, இது என் சொந்த தலை கலட்டாத வாசி. ஒரு நாள் ஒத்திகை ஒழுங்கா நடந்ததே கிடையாது. இல்லையா, அது சரியா நடந்துகிட்டு தானே இருக்குது. கதையங்களா? கம்பனை கேட்க வேண்டிய கேள்வி என்ன ஏன் கேட்கறீங்க? கரும கரும கதாயுதங்களா? கதாயுதம். ஏப்பா கட்டுறீங்க? சரி பாருங்க. கட்டை மருந்து கட்டி கருங்கத்தை சுங்கம் விட்டு பட்டை சேலத்தை கட்டி கந்தரகாந்தம் பட்டுடுத்து பீரா பீராட்டி வந்தேன் கண்டவதம் போ பீரா பீராட்டி ராவண வேஷத்துக்கு அவன் நாயக்கலாமா? ஐயோ, ராவண சபைக்கு வர மாதிரியா வரான்? ராவுத்தர் குதிரை ஓடிட்டு வர மாதிரில வந்துகிட்டே இருக்கான் கூட. பாச்சாரே, ஓட வெளியே. அப்பா, இவரே ராவண வேஷம் போடுறதுப்பா. இது யாரும் இப்படி பேசுறது? இல்லையப்பா, நாளைக்கு இன்னும் கொஞ்ச நாள் தானேப்பா இருக்கு. இவர் நல்லா பாடம் பண்ணிட்டாருப்பா. ஆமா வாச்சாரே, இந்த சீதை எனக்கு கத்து கொடுத்த பாடத்திறனா வேற எந்த போதகிட்ட போய் சொல்லுவேன்? வாச்சாரே, காலாகாட்டுல ஒரு பந்தரை போட்டு பக்கமே இடங்கள் கொட்ட நான் மேடை யாருனாலும் தவியா தவிச்சிட்டு இருக்கிறேன். இந்த நேரம் பார்த்து ஆழமாத்திரங்கிறிய இது நல்லா இருக்குதா? ஆமாப்பா, இவர் நல்லா நடிச்சு முடிச்சு உங்க ஆசீர்வாதத்துக்கு பெறணும்னு அப்பா துடிக்கிறாரு. சரி. சிங்காரா, சிங்காரா, நான் தூங்குறேன்னு நினைச்சிருக்கியா? ஆளை எழுப்புறியா? என் பேரு சிங்காராவ.
டீயா நானா எனக்கு ஒரு நாய் வளர்க்கணும்னு ஆசையா இருக்கியா? நான் ஒருத்த வளர்றேன் கூட அது வேற வளரணுமா? ஐயோ ஐயோ, ஒரு நல்ல நாயை புடிச்சு குடியான்னா. உன் புத்தி எங்க போகும்? ராமாயண சீதை மான புடிச்சார சொன்னா, நீ தெருக்கூத்து சீதை தானே, நீ நாய் தான் புடிச்சார சொல்லுவ. கூடிய சீக்கிரம் நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நான் ஒண்டி கட்டியாவா இருப்பேன். ஒண்டி கட்டியாவா? அப்ப கல்யாணம் ஆனவனே என்ன வீட்டை விட்டு ஓட்ட போறியா? அட அதுக்கு இல்லையா, பாரு நீ வேலை விஷயமா வெளியில போயிட்டீன்னா அப்புறம் எனக்கு காவலுக்கு ஒரு நாய் வேண்டாம். உயர்ந்த பொருள் உனக்கு என்ன ஆபத்து வந்துட போகுது கடை. என்னையா அனுமார் மாதிரி தாவற? கேளு, யார பார்த்தா அனுமார் மாதிரி இருக்குன்னு. அதையே சொல்லுக்கிறேன், உங்க ஒப்பன் சொத்தை கீழே போட. இது வேற கதை. ஆமா, நீ என்ன உரிமையை வச்சு என்ன கதையில வச்சு வாங்கன்னு வாங்குற? ஆமா, என்னமோ கல்யாணம்னு சொன்னீங்க, நம்ம கல்யாணம் தீர்மானம் ஆகி போச்சா? ஆமா, பின்ன என்னையா கட்டில உட்கார அளவுக்கு வந்துட்டேன், கண்டிச்சு பேசுறேன், கஞ்சிய கொண்டா பாலை கொண்டா அப்படின்னு கார்வார் பண்றியே, புருஷனுக்குள்ள பாதி அதையா இருந்தா உனக்கு வந்தாச்சே. தாலியும் கல்யாணம் செய்யற தவறுக்கு பேரு தான் கல்யாணம்னு. எப்பவோ சாக போறேன், எப்படி செத்தான கல்யாணத்தையா பண்ணிக்கோ விடு. அப்படின்னு கல்யாணம்னா உனக்கு அவ்வளவு ஆபத்தா தெரியுதா? உனக்கு தெரியலையா? போயா என்னால வர முடியல. அஞ்சல கையபடியா, எங்க அப்பா வந்தாங்க ஒன்னும் தப்பா நினைக்க மாட்டார். சொல்லு, ராவண சீதை ஒத்திக்க நடக்குதுன்னு சொல்லி. அஞ்சல ஆரண்யே ஆரம்பி. என்ன இது? அசுரக்காரன் யார் மணியம் தவேலா அங்கேயே மாட்டிக்கிட்டீங்க, உள்ள வாங்க. கதை மாறிடுச்சு. எது மாறிடுச்சு? கதை சீதை ராவணகிட்ட சிரிச்சு பேசிட்டு நாய் கேக்குறான். நாய் கேக்குறாளா? எவன் எழுதின ராமாயணம்? அது சிங்காரம் உள்ள எழுதிட்டு இருக்கான், போய் பாருங்க. கண்ணே சீதா பிராட்டி இளங்கடி என் கிளியே. என் தந்தை ஜனகர் கேட்டால் அவன் ஏன் கேட்கிறான்? நான் கேட்கிறேன். கொப்ப கேட்டா ராவண வேஷம் புத்தகத்துக்காக சீதை அதான் என் மகன் அவரைக்கும் நினைப்பா. என்ன பூச்சிட்டு வர? நான் என்ன ஒத்திக பார்க்க வந்திருக்கேன். அஞ்சல என் கண்ணே. வாழக்காயா, ஆமா நீ என்ன அடுப்பு இருந்தா வர்ற? ஆமா, என்ன பண்ணிட்டு இருந்த? தின்னுட்டு இருந்தியா? எங்க அப்பாவுக்கு சோறாக்கிட்டு. உங்க அப்பனுக்கு இன்னும் சோறாக்குறேன். அப்பா எப்போ நீ திட்டிட்டே இருப்பேன். ஆமா, நான் எப்படி தாண்டி வந்தேன்? நான் என்ன நாயா தாண்டினேன்? நான் என்ன தாண்டிட்டு போயிருச்சு. அஞ்சல வரும்போது கையோட ஒரு 4 நரிக்குறவனை கூட்டியாந்தேன். ஐயோ, என் நாய் கொண்டுட்டியா? இல்லையே, கொல்லலையே. கொல்ல மாட்டானே. இப்ப கொல்லுட்டேன்னா அப்புறம் அடுத்த ஜென்மத்துல நமக்கு புள்ளையா பிறந்த நாயா புடுங்குவேன். அதனாலதான் டே நீங்க நாயை புடிச்சு வைங்கடா, என் அன்போட காதலியை நான் புடிச்சிட்டு போயிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க நாயை விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். வா ஓடிடலாம், வா. ஓடல எங்க? வீட்டை விட்டு. எதுக்கு? காதலுக்கு தடங்கும் போது வீட்டை காலி பண்ணா வேற என்ன பண்றது? அதனாலதான் ஓடிடலாங்கிற. நியாயமாயா இது? ஓடுறதா? அப்ப நடந்தே போயிருவோம், இல்லன்னா வண்டி வச்சுட்டு போயிருவோம். வீட்டை விட்டு ஓடாத காதல் ஒரு காதலா? ஐயோ ஐயோ, என்ன புத்தியா அவனுக்கு? தடைய உடைச்சு தைரியமா நின்னு அப்பா அம்மா மனசை மாத்தி. அம்மாவா? அவங்க வேற இருக்காங்களா? இந்த வாத்தியார பையன் சொல்லவே இல்லையே. ஒரு பேச்சுக்கியா? அப்பா மனசு மாத்தி அவர் ஆசீர்வாதத்தோட கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் அழகு. நம்ம கல்யாணம் அழகா வேற இருக்குமா? எப்படி வேணா இருக்கட்டும், அப்பா மனசு மாறலைன்னா கல்யாணமே கிடையாது. சரி, என்ன விடு. ஒரு 10 வருஷம் கழிச்சு வந்து பாக்குறேன். பின்ன உங்க அப்பா மண்டையை போட்டாதான் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். கவலைப்படாதையா, எல்லாம் கச்சிதமா நடக்கும். விட்டானுங்களா? அட பாவி, அரை மணி நேரத்துக்கு 2 நாள் பேசி வச்சிருந்தேன். மணி ஆச்சுங்கிறத நானே புறக்கி விட்டு காமிக்கிறானுங்க போல இருக்குது. போய் வரவா? எங்கே போகிறா? கைவசம் இன்னொரு 2 நாள் இல்ல இருந்திருந்தா உங்க கூட இன்னொரு அரை மணி நேரம் பேசிட்டு இருந்திருப்பேன். வரவா? கையில் 2 நாள் கூட இல்லாம என்னை எப்படி வைத்து காப்பாற்ற போகிறாய்? நெடியாதே கண்ணே, நாம் கடனுக்காவது வாழ்க்கை நடத்துவோம். பிரிய முடியாமல் பிரிகிறேன். அஞ்சலை, சிங்காரா. அஞ்சலை. நாயா கொலைக்குது? இல்லையே, நான் தானே பேசுறேன். அஞ்சலை. சிங்காரா. மோட்டே சொல்றேன். கண்ணே, கண்ணாளா. கண்ணே, கண்ணாளா. நான் வருகிறேன். மறக்க மாட்டியே, மறக்க மாட்டியே. முருகன், வாடகையே இல்லாம நெஞ்சில குடி இருக்கு. அஞ்சலை, இது மாதிரி நம்ம 2 பேரும் சந்தோஷமா ஆடி பாடுற காலம் எப்போ? எப்போ? இங்கே வந்த இது காகிதம் கொடுக்க வந்தேன். அது இங்கதான் கொண்டு வந்து கொடுக்கணுமா? இல்ல, முக்கியமான காகிதம். உங்களை எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டீங்க. நிச்சயமா இங்க இருப்பீங்கன்னு தெரியும். ஆனா நான் கொஞ்சம் லேட். கலெக்டர் எழுதுற காகிதம் கொஞ்சம் மெல்ல. அஞ்சலை, என் நவாக்குளமே,
நம்ம கல்யாணத்தை பத்தி நான் என்னதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நினைச்சபடி ஒண்ணுமே நடக்காம போச்சுதே. ஏஞ்சா கடவுள் புண்ணியத்துலதான் ஒன்னா சேர்ந்துட்டமே. என்ன சாந்தம் சப்புன்னு இருக்கு. அவங்கள பாத்தியா எத்தனை ரகலைக்கு அப்புறம் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. அஞ்சல நான் நினைக்கிறேன் இனிமே தான் நமக்குள்ள ரகலையே ஆரம்பமாகும் போது. வாய் முடிய ஆரம்பமாயிடுச்சு. தப்பா நினைக்காதயா. நீ வேணா வரேன்.